சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஐயப்ப விரதத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். விரதம் எப்படி இருக்க வேண்டும், ஐயப்பனுடைய வரலாறு என்ன, ஐயப்பனுடைய குருசாமிமார்களுடைய வரலாறு என்ன, இதை பற்றி எல்லாம் பார்த்தோம். நமக்கு ஐயப்பனை அறிமுகம் செய்து வைத்த பல குருநாதர்களை பற்றி எல்லாம் பார்த்தோம். இதில் பல சாமிமார்களுக்கு ஒரு சந்தேகம், கன்னிசாமி என்றால் என்ன? முதல் முறையாக மாலை போடுவர்களை கன்னிசாமி என்று அழைக்கின்றோம். கன்னிசாமி என எதற்காக அவர்களுக்கு பெயர் வைக்கின்றோம் என ஒரு சில சாமிமார்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. கன்னிமார்களை காத்து ரட்சிக்கும் பகவானே சரணமையப்பா என சரணகோஷத்திலேயே உள்ளது. கன்னிசாமிமார்கள் வரவில்லை என்றால் ஐயன் ஐயப்பனுக்கு திருமணம் நடக்காது என்ற ஒரு தவறான ஒரு தகவலும் பரப்பப்பட்டு வருகின்றது. ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்தா அவருடைய அம்சம்தான் ஐயன் ஐயப்பன். சாஸ்தாவுக்கு பூர்ணா புஷ்கலை என 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். தர்மசாஸ்தாவுக்கு சாஸ்தா திருக்கல்யாணம் என்பது இப்போது கூட நடைமுறையிலே பல இடங்களிலே சாஸ்தா திருக்கல்யாண வைபவம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாஸ்தா என்பவர் மூலமானவர். ஆனால் ஐயன் ஐயப்பன் இந்த கலியுகத்திலே மகிழ்ச்சி சம்ஹாரத்துக்காகவும் மக்களை நெறிப்படுத்துவதற்காகவும் கேரள அந்த பந்தள மன்னனுடைய அந்த ஆசையை தீர்ப்பதற்காக அவனுடைய இல்லத்திலே வளர வேண்டும் என்கின்ற பல காரணங்களுக்காக ஒரு தெய்வம் அவதாரம் செய்கின்றது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. எப்படி ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணவதாரத்துக்கும் பல நோக்கங்கள் இருக்கின்றதோ, அதுபோல ஐயன் ஐயப்பனுடைய அந்த அவதாரத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களுக்காகத்தான் ஐயன் ஐயப்பன் இந்த கலியுகத்திலே பிரம்மச்சரிய விரதம் ஏற்று அங்கே யோக பட்டயத்திலே அமர்ந்து யோகாசனத்திலே அமர்ந்து யோக பட்டம் கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார். தனக்கு அரச பதவி வேண்டாம், யோகம்தான் வேண்டும், யோகமும் ஞானமும் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யோக பட்டயம் கட்டி சின்முத்திரையோடு தத்துவமசி, நீயே நான், நானே நீ, என்னை போல் நீயும் உயர முடியும், எப்படி கடும் விரதம் இருந்து இந்த உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டால் நீயும் ஐயப்பன் நானும் ஐயப்பன் என்கின்ற ஒப்பற்ற தத்துவத்தை நமக்கு சொல்வதுதான் ஐயன் ஐயப்பனுடைய கலியுக அவதாரம். ஆகவே இதனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவதாரத்திலே ஐயப்பன் இப்படி இருக்கின்றார். எப்படி ராம அவதாரத்திலே பெருமாள் ஏகபத்தினி விரதனாக இருந்தாரோ, அதுபோல இந்த கலியுகத்திலே தர்மசாஸ்தாவானவர் ஐயப்பன் என்கின்ற பெயரோடு நமக்கெல்லாம் அற்புதமான முறையிலே யோகாசனத்திலே அமர்ந்து கொண்டு காட்சி தருகின்றார். நம்முடைய ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்து வைத்து கொண்டிருக்கின்றார். இப்படி அவருடைய அவதாரமானது மிக சிறப்பாக இங்கே இருக்கின்றது. ஐயப்பனை நாடி செல்கின்ற அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். நான் யோகத்தில் இருக்கின்றேன், என்னை தயவு செய்து தொந்தரவு செய்யாதே, இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே விரதமிருந்து வா, வந்துவிட்டு உனக்கு வேண்டியதை பெற்று செல், கொடுக்கின்றேன், ஆனால் என்னை தொந்தரவு செய்யாதே என்கின்ற அற்புதமான நோக்கத்தோடு அவர் யோகாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். சரி, கன்னிசாமி என்று சொன்னோம் அல்லவா? இந்த கன்னிசாமிக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால், சபரிமலையிலே குடிகொண்டிருக்கின்ற ஐயன் ஐயப்பன், அங்கே கன்னிமூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே விநாயகப் பெருமான் வீற்றிருக்கின்றார். இந்த விநாயகப் பெருமானை வணங்கி நாம் மாலையை ஏற்றுக்கொள்கின்றோம். விநாயகப் பெருமானுக்கு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் அதன் பிறகு நாம் மாலையை ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படி முதல் முறையாக மாலை போடும்போது கன்னி மூல கணபதி என்று சொல்லப்படுகின்ற கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கன்னி மூலை கணபதி, நாம் எங்கிருக்கின்ற விநாயகர் கோவிலிலே மாலை போட்டு கொண்டாலும் சபரிமலையிலே இருக்கின்ற அந்த கன்னி மூலையிலே இருக்கின்ற கணபதியை மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சென்னையிலே ஏதோ ஒரு பகுதியிலே இருக்கின்றோம் என்று வைத்து கொள்ளுங்கள். காலையிலே சென்று மாலை போடுகின்றோம் கார்த்திகை முதல் நாள். அப்போது என்ன செய்ய வேண்டும்? அங்கே
கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கணபதியான அந்த கணபதியை வணங்க வேண்டும். அந்த கணபதியை வணங்கி இங்கே இந்த கணபதி சன்னிதானத்திலே மாலையை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கிருந்தாலும் அந்த கன்னி மூலை கணபதியை வணங்கி மாலையை ஏற்றுக்கொள்கின்ற காலத்தினாலே முதல் முறை மாலை ஏற்றுக்கொள்கின்ற சாமிமார்களுக்கு கன்னிசாமி என்ற பெயர் ஏற்பட்டது. இதற்கும் நாம் லௌகீக வாழ்க்கையிலே சொல்கின்ற கன்னித்தன்மை இதற்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. பலர் வேறு மாதிரியெல்லாம் இதனை பிரச்சாரம் செய்கின்றார்கள். தயவு செய்து ஐயப்பனுடைய விரதத்திலே தவறான விஷயங்களை பரப்பாதீர்கள். இது நம்முடைய குருமார்களுக்கும் அந்த ஐயப்பனுக்கும் நாம் செய்கின்ற துரோகம். ஆகவே தயவு செய்து தவறான விஷயங்களை பரப்பாதீர்கள். கன்னி மூலையிலே இருக்கின்ற விநாயகப் பெருமானை வணங்கி நாம் அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு விரதம் இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிசாமி என்ற பெயர் ஏற்பட்டது. இன்னொன்று சொல்கின்றார்கள், கன்னிசாமிமார்கள் வரவில்லை என்றால் ஐயப்பனுக்கு திருமணம். இதுவும் தவறான தகவல். அதுதான் நான் முன்பே சொன்னது போல ஐயப்பன் இந்த கலியுகத்திலே ஐயப்பன் என்ற திருநாமத்தோடு பிரம்மச்சரியத்தோடு வீற்றிருக்கின்றார். அவருக்கு எக்காலத்திலுமே திருமணம் என்பது கிடையாது. நீங்கள் கன்னிசாமிமார்கள் போனாலும் போகவில்லை என்றாலும் அந்த ஐயப்பனுக்கு திருமணம் என்பது நிச்சயமாக கிடையாது. இந்த கலியுகத்திலே கலியுகம் முடியும் வரை அவர் ஐயப்பனாக யோகாசனத்திலே தான் அமர்ந்திருப்பார், பிரம்மச்சரியத்தோடு தான் இருப்பார். ஆனால் அவரை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அவருக்கு தான் திருமணம் வேண்டாம் என்று சொன்னாரே தவிர ஐயப்பனை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அவர்களுக்கு அந்தந்த வயதிலே என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவற்றை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஐயப்பன். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் ஐயப்பன் மீது மிகுந்த பக்தி. அவனுடைய தாயார் சொல்கின்றார், ஐயப்பன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கான் சாமி, இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் என்று கேட்கின்றார். இது எவ்வளவு தவறான ஒரு வார்த்தை. ஐயப்பன் மேல் பக்தியோடு இருந்தால் அந்த குழந்தை நன்றாக வளர்வான், எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் ஒரு நல்ல பெயரோடு இந்த உலகத்திலே வாழ்வான். ஆக அதற்கு அந்த தாயார் சந்தோஷப்பட வேண்டும். இதுவும் இப்படி தவறான பிரச்சாரங்களால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாயை தான். அந்த தாயாரை குறை சொல்லி தவறில்லை. காரணம், ஆஞ்சநேயரை வணங்கினால் திருமணம் ஆகாது என்று ஒரு சிலர் சொல்லி மாயமாக இருக்கின்றார்கள் அல்லவா, மாயையோடு இருக்கின்றார்கள் அல்லவா. அதுபோலத்தான் இதுவும். ஐயப்பனை வணங்கினால் பிரம்மச்சாரியாக இருப்பவன் ஐயப்பனை வணங்கினால் திருமணம் ஆகுமா என்று கேட்டால் அது எப்படி? ஐயப்பன் தனக்குத்தான் திருமணம் வேண்டாம் என்று அமர்ந்திருக்கின்றார். ஆகவே தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒப்பற்ற தெய்வம் ஐயப்பன். ஆகவே ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதனை நன்கு புரிந்து கொண்டு அதிலே இறங்க வேண்டும். ஐயப்ப வழிபாட்டை மேற்கொள்கின்றோம் என்றால் ஐயப்பன் யார், அவன் நமக்கு எப்படி அருளை பொழிகின்றான், அவனுடைய மூலாதாரம் என்ன, இதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டு தெரிந்த குருமார்களிடம் அமர்ந்து பேச வேண்டும். ஏதோ மாலையை போட்டுக்கொண்டோம், வாரம் சனி ஞாயிறிலே பஜனைக்கு கூப்பிட்டால் செல்கின்றோம் என்று இருக்கக்கூடாது. ஐயப்பனை பற்றி நிறைய குருமார்களிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குருசாமிமார்களும் நேரம் இருக்கும்போதெல்லாம் சாமிமார்களை, தன்னோடு வருகின்ற சாமிமார்களை அமர வைத்து ஐயப்பனுடைய கதையை, சரித்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் பலவிதமான அந்த தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்படாது. சுவாமி சரணம், சுவாமியே சரணமையன்.